குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ ரெங்காவின் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது ராகு கேது பயிற்சி 2023 to 25 வரைக்கும், அதாவது வரக்கூடிய 2023 25 வரைக்கும் ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/10/2023, அதாவது தமிழ் தேதி ஐப்பசி 13 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கும், கேது பகவான் துலாத்துலேருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. திங்கக்கிழமை துதியை திதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு கேது பயிற்சியானது கிருத்திகை நட்சத்திரம் அன்று நடக்கிறதுனால, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரம் பல அமானுஷ்ய விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம். இது மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மேச ராசி எதுலேயுமே முதன்மையான ராசி. அப்போ இந்த ராகு கேது பயிற்சினால் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வர்றதுனால நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறது இந்த ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரண் போல் நமக்கு திகழ்து. சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். 8இல் ராகு, 2இல் கேது, 7இல் சனி, அப்போ கண்டச்சனி. 2ஆம் இடம் என்பது வாயை குறிக்கும். நாம் உணவு எடுத்துக்கிறது 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துல கேது வந்திருக்குன்றதுனால உணவு சம்மந்தப்பட்ட வகைகளில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன சாப்பிட்டாலும் அது நமக்கு ஒத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். 2வது, அந்த உணவு நல்ல உணவு தானா அப்படின்றத பார்த்துட்டு சாப்பிட்ணும். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உணவு விஷமாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடம் என்பது இருட்டறை. அங்கே என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இனம் தெரியாத பயம், இனம் புரியாத பயம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்க இந்த சமயத்தில் கோபங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா 7 இருக்க சனி ராசியை பார்க்குறாரு. அப்போ சிந்தனையில் ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு சனி பகவான் செய்வார். அப்போ வார்த்தைகளில் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா 2இல் இருக்கக்கூடிய கேது வார்த்தைகளில் ரொம்ப நிதானம் தேவை சிம்ம ராசிக்கு. ஸோ இந்த ராசியை சனி பார்க்குறதும் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 9இல் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம கடந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனால் என்ன இருந்தாலும் உணவில் கவனம் செலுத்தணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்றதுனால உணவில் கவனம் செலுத்தணும். உடம்புகளில் தொந்தரவு வந்தாலும் கூட இந்த குரு பகவான் பார்வை ராசியை பார்க்குறது அப்படிங்கிறதுனால சரியாகிடும். இருந்தாலும் எச்சரிக்கையும் தேவை. இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் வீடு அப்படிங்கிறது தைரியஸ்தானம், 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் ஏதேனும் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சமயங்களில் அதை எடுத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மத்துக்கு நிச்சயம் உண்டு. இந்த நேரத்தில் அது நடக்கும். நீங்களே நினைக்காட்டியும் திடீர்னு அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். ஸோ இந்த காலகட்டத்தை இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தைரியமாக செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தோல்விகளுக்கு வேலை இல்லை. சிம்மராசி வெற்றி முகம் தான் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.